நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். சண்டே ஜாம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நீங்கள் எங்களை பார்க்க ஆசையாக காத்திருக்கீங்க, அதே மாதிரி நாங்களும் உங்களை பார்க்க ஆசையாக காத்திருந்தோம். எப்படா நம்ம குட்டி பிள்ளைகள் பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆசையாக காத்திருந்தோம். உங்களை பார்த்துருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். குட்டி பிள்ளைகள் உங்களுக்கு ஜாம் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல? அதுவும் அந்த ஜாமில் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி, ஆஹா என்ன டேஸ்ட்டு! அதையும் விட சூப்பரான டேஸ்ட்டில் இந்த வார சண்டே ஜாமை நீங்கள் ருசிக்க போகிறீங்க. இன்னொன்று தெரியுமா, நம்ம புதிய அடுத்த காலகட்டத்துக்குள்ளாக புகுந்திருக்கிறோம். இந்த மாதத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஐக்கியம் அவசியம். எங்கே சொல்லுங்க? ஐக்கியம் அவசியம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கான்செப்டில் பார்க்குறோம்ல. இந்த மாதம் நம்முடைய கான்செப்ட் ஐக்கியம் அவசியம். சொல்லுங்க, செய்யுங்க பார்க்கலாம் எல்லாம். ஐக்கியம் அவசியம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த அமெரிக்கா இருக்காங்க பார்த்தீங்களா? அமெரிக்காவில் 3 கடலோட பிள்ளைகள் ஒருத்தர் கூட்டிட்டாங்கன்னா, ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு காட் ப்ளஸ் அமெரிக்கா அப்படின்னு ஜோம் பண்ணுவாங்களாம். 3 விசுவாசிகள் ஒருத்தர் கூடுனாங்கன்னா கையை கொடுத்துட்டு தேசத்துக்காக ஜோம் பண்ணுவாங்களாம். நம்ம 3 பேர் கூடனா என்ன செய்கிறோம்? வெட்டி கதை பேசுகிறோம், வீண் கதை பேசுகிறோம், தேவையில்லா கதை பேசுகிறோம். ஆனால் ஏசப்பா பிள்ளைகளை நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. இந்த 4 வாரத்திலும் நம்முடைய ஐக்கியத்தை குறித்த விசேஷமான தியானங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, நாங்களும் உங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்கிறோம். இந்த 4 செக்மெண்ட்லேயும் வித்தியாசமான கேரக்டர் வரப்போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆட்களை தானே பார்த்தீங்க, இந்த எபிசோடில் பாருங்கள், வேறு ஒரு வித்தியாசமான ஒருத்தர் வரப்போகிறாங்க. நீங்கள் நேரில் பார்க்கும்பொழுது ரொம்ப த்ரில்லிங்காக அறிவிங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? வழக்கமான நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஜோம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி தானே? இப்போ கைகளுக்கு கண்ணுக்கு பண்ணி ஜோம் பண்ணலாமா? நான் சொல்லத்தை கூட சொல்லணும், ஓகேம்மா? மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதில் சொல்லப்படுகிறதை நாங்கள் கைக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வெரி குட். நல்ல குட்டிக்கார பிள்ளைகள், நம்ம சொன்னது அப்படி கேட்குறீங்க. நாங்கள் ஜோம் பண்ணோம், நீங்களும் ஜோம் பண்ணிட்டீங்க, அப்படி தானே? கரெக்ட். ஒன்று தெரியுமா? 2 பேர் 3 பேர் என் கூட என் நாமத்தை கூடி வரும்பொழுது ஆண்டவர் நடுவில் இருக்கிறாங்கிறாரு. உங்கள் வீட்டு நீங்கள் அம்மா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், அப்பாவில் உட்காந்துருக்கீங்களா? எஸ்அப்பா கூட இருக்கிறாங்க. உங்கள் விண்ணப்பத்தை கேட்குறாங்க, நம்ம விண்ணப்பத்தை கேட்குறாங்க. ஆண்டவர் எப்போவுமே விண்ணப்பத்தை கேட்குறவங்க. ஓகேயா? இன்றைக்கு நம்ம முதலாக ஒரு அழகான சூப்பரான பாட்டு கேட்க போகிறோம். இன்றைக்கி பாட்டு கொடுக்க புதுசாக 2 அக்காமார் வர போகிறாங்க. இவங்க இதுக்கு வந்து இங்கே பார்த்தே கிடையாது. யார் தெரியுமா? முத்துசெல்வி அக்காவும் நான்சி அக்காவும். அக்காமாரை கூப்பிட்டுருவோமா? அக்கா வாங்க. ஹாய் குட்டி. ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் பார்த்தாலே தெரியல, ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமாக்கா, எல்லாரும் அவ்வளோ அழகா இருக்காங்க. ஓகே அக்கா, உங்களுக்கு 77 கோட் வேர்ட் தெரியுமாக்கா? 77ஆ? அப்படின்னா என்னக்கா கோடு? அதுதான் பாட்டு மூலியமா இப்போ கற்றுக்க போகிறோம். ஓ, 77 தான் என்னன்னு பாட்டு மூலியமா கற்றுக்க போகிறோம். ஆமாக்கா. ஓகே ஓகே, கற்றுக்கலாம். ஓகே.
இப்போ தெரியுதாக்கா உங்களுக்கு 77 கோடு? ஆமாக்கா 77 கோடு மத்தேயு 7:7ன்றது எனக்கு இப்போதான் புரியுது. ஆமாம் குட்டீஸ், இந்த 77 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? நீங்கள் கேட்குறத ஏசப்பா என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்டால் கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு பதில் தருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம எப்போ ப்ரேயர் பண்ணாலும் ஏசப்பா என் பொண்ணு இப்போ என்ன கேட்க போகிறா, என் பிள்ளை இப்போ என்ன கேட்க போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தினமும் என்ன பண்ணணும்? நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு எல்லாரும் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க தானேக்கா? ஆமாக்கா. நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்களா? ப்ரேயர் பண்ணிட்டேன் காலையிலேயே. நானும் ப்ரேயர் பண்ணிட்டேன். ஓகேக்கா. ஓகே, அப்போ நம்ம இந்த பாட்டை 2 லைனா கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே. மத்தேயு 7:7 கேளு. பாடுங்க. ஓகே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7 கேளு. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்டு பாரு பதில் தருவாரு. தட்டி பாரு திறந்திடுவாரு. நீ கேட்பதற்காக காத்திருக்காரு. உந்தன் ஜெபங்களில் இயேசு பிரியம் கொள்வாரு. ஓகே அக்கா, ரொம்ப சூப்பரா. ஆமாக்கா, ஈஸியா கத்துக்கிட்டாங்க பிள்ளைங்க. ஆமா, அவங்க வீட்ல பாடுறது இங்க வரைக்கும் எனக்கு கேக்குது. ஆமாக்கா, இவ்ளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா உங்க வாய்ஸ்லாம். ஓகே, இப்போ இதே மாதிரி சத்தத்தோட நீங்க பாட போறீங்க. நம்ம இப்போ அதுக்கான ஆக்ஷனை பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, பாத்துலாங்க. பிடிச்சதா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கும்க்கா. இப்போ அவங்க எல்லாரும் ஓகே, எல்லாருமே சீக்கிரம் ஃபாஸ்டா எந்திரிச்சிட்டு நம்ம ஆக்ஷன் போடலாம். ஓகேவா? சேர்ந்து ஆக்ஷன் போடலாம். இன்னொரு வாரம் நம்ம புது பாட்டோட சந்திப்போம். ஓகேவா? பாய். குட்டி பிள்ளைகள் பாட்டு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? அக்கா மாதிரி அழகாக சொல்லி கொடுத்தாங்கல்ல. மத்தேயு 7:7 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. 7:7 கேளு, மறக்கவே செய்யாதுல்ல. எப்படி சொல்லுங்க? 7:7 கேளு. வாழ்க்கையில் எப்பவுமே மறக்கக்கூடாது. 7:7 கேளு பாட்டை தானே சொல்லிச்சு. மத்தேயு 7:7 கேளு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தால வசனம் படிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு வசனம் சொல்லிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக காட்டுக்குள்ளே போய் ஒரு ஆள் கூட்டு வந்திருக்கிறோம். காட்டுக்குள்ளே போய் யாரை பார்க்க போகிறீங்களா? நீங்களே பாருங்கள். அந்த காட்டிலேருந்து வந்த ஆள் அவரால் சொல்லித்தர முடியாது. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது கூட நம்ம அண்ணன் ஒருத்தர் வராங்க. யார் வராங்க தெரியுமா? நம்ம கிறிஸ்டோபர் அண்ணன். காட்டிலேருந்து யார் வரப்போறா தெரியுமா? ஜூடா. ஜூடாவை கைத்தறி வரவேற்கலாமா? ஹலோ குட்டி பிள்ளைகளா, எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லித்தர போறேன். படிச்சுக்கிறீங்களா? ஜூடா ஜூடா கொஞ்சம் பொறு. நீ
சொல்லித்தர்றது அவங்களுக்கு புரியாது. ஏன் புரியாது? நீ பேசுறது அவங்களுக்கு சரியா விளங்காதுல்ல, அதனால அண்ணன் சொல்கிறேன், நீ என்ன வசனம் சொல்லித்தரையோ அதை அண்ணன் சொல்லி கொடுக்கேன், அவங்க சொல்லுவாங்க. சரியா? ஓ அப்படியா விஷயம்? சரி சரி, பெரியவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? சரி நீ சொல்லு, அண்ணன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க. என்ன? உங்கள் எதிராளியாகிய குட்டி பிள்ளைகளா, புரியலல்ல, அண்ணன் சொல்கிறத கேட்டு திரும்ப பின்னாடி சொல்லுங்க. என்ன? ரைட். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. கரெக்ட் தானா? ஜூடா நான் கரெக்டா சொன்னனா? நான் குத்து வைப்புல எடுத்து 5:8. ஆமா ஆமா ஆமா. சரி. ஜூடா கரெக்ட் தானா? நான் சொன்னது கரெக்டா? நீங்க என்னைக்குமே நல்லா தான் சொல்லுவீங்க அண்ணே. அண்ணே, இப்போ நான் ஒரு வரியே சொல்லி கொடுக்குறேன், நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அப்படியா? இப்போ ஜூடா ஒரு வரியா சொல்லி தருவாங்களாம், நம்ம அதை பார்த்து சொல்லணுமா? சரியா? ரைட். வெரி குட் பிள்ளைகள். உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. அண்ணே, இப்போ இந்த பிள்ளைகள் வசனத்தை பாராம சொல்லிடுவாங்களா? இப்போ நீங்க பாராம சொல்லிடுவீங்களான்னு கேட்காப்ல, நம்ம பாராம சொல்லிடுவோம்ல, நம்ம சூப்பர் தானே. ரைட், நாங்க பாராம அழகா சொல்லிடுவோம். நான் இந்த வசனத்தை பின்னால வச்சுக்கிடுறேன். இப்போ ஜூடா இந்த வசனத்தை பின்னாடி வச்சுக்கிடுவாங்களாம். இப்போ இவங்க சொல்றாங்களான்னு பாப்போமா? இப்போ நீங்க மனப்பாடமா சொல்லிடுவீங்களான்னு கேட்காங்க ஜூடா. நம்ம மனப்பாடமா சொல்லிடலாமா? நம்ம எல்லாம் சேர்ந்தே சொல்லுவோமா? நம்ம எல்லாம் சேர்ந்தே சொல்லிடுவோமா? அது சூப்பர். என்ன, நம்ம எல்லாம் சேர்ந்தே சொல்லிடுவோம். என்ன குட்டி பிள்ளைகளா? உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. சூப்பர். அழகா சொல்லிட்டாங்க. கைத்தட்டுங்க அண்ணே, கைத்தட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். குட்டி பிள்ளைகளா, அடுத்த வாரம் உங்களுக்கு வசனம் சொல்லித்தர நான் வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வரேன். ஓகேயா? பாய். ஜூடா என்ன அழகா வசனம் கொடுத்தாங்கல்ல. ஆமாம், எப்போவும் நம்ம சாதாரண ஆட்களே பார்த்துட்டு இன்னைக்கு ஜூடா வித்தியாசமாக இருந்தாங்களா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அடுத்த வாரம் இன்னும் 2 பேரை காட்டில் வந்து கூட்ட போகிறோம். நீங்கள் ரெடியாக இருங்க. நாங்கள் உங்களுக்கு புதுசான காரியங்களை புதுவிதமாக கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கிறோம். நீங்கள் அடுத்த வாரம் 2 பேர் யார் வரப்போறன்னு யோசிச்சுட்டே இருங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஜூடா வர மாட்டாங்க, இன்னும் 2 பேர் வருவாங்க. ஓகே, வசனத்தை ஜூடா சொன்னாங்க, நீங்கள் திரும்ப சொன்னீங்க. அது மண்டைக்குள்ளே போச்சா போகலையா? நான் சொன்னேன்ல, வசனத்தை என்றைக்குமே சும்மா டைம் பாஸிங்காக படிக்கக்கூடாது. அதை நீங்கள் எழுதி வச்சுருக்கணும், அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். எனக்கு தெரியும், ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பி நீதிமொழிகள் 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், அந்த அதிகாரத்தோட அத்தனை வசனத்தை பாராம சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 119 இருக்குல்ல, அதில் உள்ள எல்லா வசனத்தையும் பாராம சொல்லுவாங்க. தம்பி எந்த கிளாஸ் படிக்கணும்னு தெரியுமா? 7th ஸ்டாண்டர்ட். அவன் தம்பி வர உங்களுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க கூட உங்களை பேச சொல்கிறேன். அப்படி பாருங்களேன், வசனத்தை அவ்வளோவாக அந்த தம்பி ஆர்வமாக இருக்கிறான். அந்த தம்பி அதனால் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறான். குட்டி பிள்ளைகள், நீங்கள் வசனத்தை அதிகமாக கற்றுக்கொள்ள நீங்களும் அறிவிலே ஞானத்திலே பெருக முடியும். ஓகே, இப்போ அடுத்தபடியாக நம்ம சூப்பரான ஒரு பைபிள் கதை பார்க்க போகிறோம். பைபிள் கதை சொல்ல யார் வராங்க தெரியுமா? கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. கிறிஸ்டோபர் வராங்க. கிறிஸ்டோபர் உங்களுக்கு பைபிளில் வந்து ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. சூப்பரான கதை கேட்போமா? அண்ணா, இன்னைக்கு உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியா? ரைட். ஒரு ஊரில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்க. அப்போது அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்லேருந்து ராஜா வந்து படையெடுத்து வந்து அந்த ஊரில் உள்ள மக்களெல்லாம் அடிமைகளாக கொண்டு போகிறதுக்காக வந்து அங்கே உள்ள நல்ல ஞானிகள் படித்தவங்கள மட்டும் வாலிப பையங்க அந்த மாதிரி ஆட்களாக பிடிச்சிட்டு போனாங்க. சரியா? அதில் ஒரு 4 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களையும் சேர்த்து அந்த ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க.
அப்படி அந்த ஊருக்கு போனப்போ இவங்க 4 பேருமே ஆண்டவரை நல்லா தேடுறவங்க, முழுமையாக பைபிள் வாசித்து ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நடக்கையின் மூலமாக அதில் ஆண்டவரை பிரதிபலிக்க செய்கிறவங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த ராஜா வந்து அந்த அதில் பிடிச்சிட்டு போன அந்த குரூப்பில் உள்ள குறிப்பிட்ட ஆட்களை செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு மட்டும் நல்ல ஞானம் அறிவு வர்ற மாதிரி படிப்புகள்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கும், அவங்கள நல்ல திடகாத்திரமாக உருவாக்குறதுக்கும், அவங்களுக்கு நல்ல ராஜா அரண்மனையில் உள்ள விருந்து, ராஜா டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு, திராட்சை ரசம் அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து அவங்கள வளர்க்குறதுக்காக ஒரு சில அதிகாரிகளை நியமித்து இது பண்ணாங்க, எடுத்திருந்தாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த அண்ணன்மார் 4 பேரும் அந்த இதுக்கும் செலக்ட் ஆகி வந்திருந்தாங்க. அப்போ இந்த அண்ணன்மார் மட்டும் எங்களுக்கு ராஜா குடிக்கிற அந்த திராட்சை ரசம் அந்த இதெல்லாம் வேண்டாம், அதன் மூலிமா நாங்கள் எங்களுடைய உடம்பையும் தீட்டுப்படுத்த விருப்பப்படலை, எங்கள் ஆண்டவருக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எங்களுக்கு வந்து மரக்கறியும் பருப்பு அந்த மாதிரி இது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அந்த அதிகாரி வந்து ஐயோ என்னை ராஜா சத்தம் போடுவாங்களே, ராஜாவுக்கு தெரிஞ்சால் எனக்கு தண்டனை கிடைக்குமேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இவங்க அவங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு ஒரு 10 நாள் மட்டும் எங்களுக்கு அதுக்காக அனுமதி கொடுங்க, நாங்கள் எங்களுடைய இதன்படி அந்த மரக்கறிகள் பருப்பு அந்த ஆகாரங்களை சாப்பிட்றோம், ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் எங்களையும் மற்ற ஆகாரம் சாப்பிட்றவங்களையும் வச்சு ஒப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் அந்த ராஜாவுடைய விருந்து அந்த ஆகாரங்களை சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிட்டாங்க. அப்போது அதில் அந்த கூட்டத்தில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, வேண்டாம் நம்ம அவங்க சொல்கிறபடி ராஜாவுடைய அந்த விருந்து திராட்சை ரசம் அதையே நம்ம சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ இன்னொரு அண்ணன் சொன்னாங்க, வேண்டாம் நம்ம வந்து அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம ஆண்டவருக்கு பயந்து இந்த ஆகாரங்களே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தங்களை திருத்திக்கிட்டாங்க. திருத்தி ஆண்டவருக்காக அவங்க தான் எடுத்த முடிவில் வந்து நிலைச்சிருந்தாங்க. அவங்க ஒற்றுமையாக இருந்தனால எல்லாரும் அதை கடைப்பிடிச்சு நம்ம கடவுளுக்காக அதிலே நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையாக இருந்தாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது 10 நாள் கழித்து அவங்க சொன்ன மாதிரி அந்த ராஜா தன்னுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டார், அவங்களெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க, நல்ல அவங்களுக்கெல்லாம் உடம்பு நல்லா இதாக இருக்குதா, ஞானத்தில் வளர்ந்துருக்காங்களா, நல்லா படிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ இந்த அதிகாரிகள் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரியே மிச்ச ஆட்களோட இந்த 4 அண்ணன்மாரும் நல்ல புஷ்டியாகவும் நல்ல திடகாத்திரமாகவும் நல்ல அறிவு கூர்மையாகவும் இருந்தாங்க. அதை பார்த்து அந்த அதிகாரிகள் சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆகாரங்களையே இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுதா? யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கரெக்ட், ஒரு பையன் கரெக்டாக சொல்கிறான், தானியேல் அண்ணன். கரெக்ட். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க கதை தானியேல் அண்ணனை பற்றினது. சரியா? அந்த தானியேல் அண்ணன் கூட மீதி 3 பேர் யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அனனியா, மிஷாவேல், அசரியா. இல்லையா? அப்போ என்ன பேர் வரும்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா? அதுவும் கரெக்டு. ஆனால் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த பேர் வந்து அனனியா, மிஷாவேல், அசரியா. கரெக்டா? அந்த பேர் தான் அவங்களுக்கு முதல் இருந்த பேர். இந்த ஊருக்கு அடிமைகளாக கொண்டு வந்த பிறகு அந்த நேபுகாத் நேச்சார் ராஜா வந்து அவங்களுக்கு வச்ச பேர் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. சரியா? ரைட், ஓகே. இவங்க வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருந்து தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டாங்க, எந்த இதுலேயும் வழி விலகலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் ராஜா வந்து ஒரு சொப்பனம் கண்டாங்க. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் அந்த சொப்பனத்தையும் சொல்கிறதுக்கு ராஜா அந்த ஊரில் உள்ள குறி சொல்கிறவங்க, அந்த ஜோசியம் பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வரவழைங்க, நான் என்னுடைய சொப்பனத்தினோட அர்த்தத்தை அவங்ககிட்ட கேட்கணும், நான் நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன் எனக்கு ரொம்ப திகிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் ராஜா அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்ன தெரியுமா? கரெக்டு, நான் வந்து சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், சொப்பனத்தையும் எனக்கு சொல்லணும் அதோட அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி? சொப்பனத்தை சொன்னால் தானே நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். ஆனால் ராஜா அப்படி சொல்லலை, சொப்பனத்தையும் சொல்லணும் அதோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க.
உடனே அங்கே வந்து அந்த ஜோசியர்கள் அந்த குறி சொல்கிறவங்கலாம் ஐயோ நீங்கள் சொப்பனம் சொன்னால் தானே நாங்கள் அர்த்தம் சொல்ல முடியும், அது எப்படி சரியாக வராதே அப்படி இப்படின்னு நாட்கடத்துறதுக்காக கொஞ்சம் சில ஐடியாக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராஜா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் என்னை ஏமாற்றி நாளை கடத்துறதுக்காக ஏதோ பண்ணுறீங்க, குறிப்பிட்ட நாளுக்குள்ளே எனக்கு இந்த சொப்பனத்தோட அர்த்தத்தையும் சொல்லலைன்னா நான் உங்கள் எல்லாரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. இது அந்த ஊர் ஃபுல்லாக பரவிட்டு, அப்போது இந்த ராஜா அரண்மனையில் உள்ள ஒரு அதிகாரி இவங்களையும் இந்த அண்ணன்மார் இருக்காங்கல்ல, தானியல் அண்ணன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அண்ணன், அவங்களையும் பார்த்துட்ருக்கிறவங்க வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கையில் இந்த ஞானிகளையும் கொல்லணும், இவங்களையும் கொல்லணும்னு சொல்லி ராஜா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கையில் இந்த தானியல் அண்ணன் வந்து என்னைய ராஜாட்ட கூப்பிட்டு போங்க, நான் வந்து ராஜாக்கிட்ட அதனுடைய அர்த்தத்தையும் இதையும் என் தேவன்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உடனே அந்த அண்ணாச்சி ராஜாட்ட போய் பேசி ஒரு டைம் வாங்கி இந்த தானியல் அண்ணனை கூப்பிட்டு போகிறாங்க. தானியல் அண்ணன் போய் ராஜாட்ட, ராஜாவே நீங்கள் கண்ட சொப்பனத்தையும் அதுக்குள்ள அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு சரி ஓகே. அவங்க வந்து ஒரு நாள் டைம் கேட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தையும் ராஜாவுக்கு தெரியப்படுத்தினாங்க. அந்த சொப்பனம் என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரு பெரிய சிலை, அது 2-3 பாட்டாக இருந்துச்சு, வெண்கலம், இரும்பு, மண், அதே தான். அந்த இதை அப்படியே சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னாங்க. ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே இந்த தானியலை வந்து தன்னுடைய அரண்மனையில் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு நியமிச்சிட்டாங்க. இது மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும்ல, அந்த ஊர்லேயே இருந்தவங்க, அந்த அரண்மனையிலே ரொம்ப காலமாக வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் பயங்கர பொறாமை, இவங்களுக்கு எதிராக நிறையா இதுகள்லாம் பண்ணாங்க. ஆனாலும் இந்த 4 பேரும் தன்னுடைய நட்பை விடவே இல்லை, தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருக்குள்ளே ரொம்ப பலப்படுத்தி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு டைமில் வந்து ராஜா வந்து மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சு அந்த தானியல் அண்ணனை தன்னுடைய அரண்மனையில் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தினார். சரியா? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த அண்ணன்மார் வந்து தன்னுடைய சின்ன வயசுலேருந்து ஒற்றுமையாக இருந்து ஆண்டவருக்காக ஜீவித்து தன்னுடைய விசுவாசத்தில் பலப்பட்டு எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக அவங்க நின்னாங்க, எதையும் விட்டு கொடுக்கல. ராஜா அரண்மனையில் நிறையா விதவிதமான சாப்பாடுகள் கிடைக்கும், நல்ல திராட்சை ரசம் கிடைக்கும், அப்படிலாம் சொன்னாலும் அவங்க வழி விலகி போகலை. நீனும் அப்படி இருப்பியா? நீ போகிற உன்னுடைய ஸ்கூலில், உன்னுடைய சர்ச்சில், உன் சண்டே கிளாஸில் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட நீனும் ஏசப்பாக்காக உண்மையாக உத்தமமாக இருப்பியா? விசுவாசத்தில் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு தப்பான காரியமோ ஒரு தவறான வழிக்கோ போகலான்னு சொல்லையில் நீ சொல்லுவியா? வேண்டாம், அது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளை, நம்மளுடைய நடக்க இப்படி தான் இருக்கணும்னு நீ ஏசப்பாக்காக ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்போனா ஏசப்பா ஒன்றையும் உயர்த்துவாங்க. சரியா? ஓகே, நம்ம இன்னொரு கதையில் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய். கிருஷ்ணபுராண கதை சூப்பராக இருந்ததா? என்ன கதை பார்த்தீங்களா? அந்த கதையில் சொன்ன காரியத்தை கவனிச்சிங்களா? ஐக்கியமாக இருந்தாங்க. ஆண்டவர் பிள்ளைகளாக சேரும் பொழுது ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்களை வேண்டான்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்களை சாப்பிட மாட்டோம், அது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி தள்ளினாங்க. ஒருவேளை எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க, ஐயோ என்ன இவங்க இப்படி சேர்ந்துருக்கிறாங்க, கடவுள் பேரை சொல்லிட்டு நல்ல இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க, திராட்சை குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க, கிண்டல் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் உயர்த்தப்பட்டது யார்? ஆண்டவருக்காக நீ ஐக்கியமாக இணைந்து ஆண்டவருக்கு இஷ்டமில்லாத காரியங்கள் நோ சொன்னேன்னா நீ உயர்த்தப்படுவாய். ஓகேயா? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு கதை சொல்ல இன்னொரு அக்கா வந்துருக்குறாங்க. இந்த அக்கா புது அக்கா. இந்த அக்கா பேர் என்ன தெரியுமா? முத்துசெல்வி அக்கா. முத்துசெல்வி அக்காவை நம்ம வரவேற்றலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் சூப்பராக இருக்கீங்களா? ஓகே, இவ்வளோ நாள் ஒவ்வொரு கதையாக கற்றுட்டு வந்துடுங்க, அப்படி தானே? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கதையை கேட்டுட்டு அப்படியே போயிடுறீங்களா? இல்லைனா அந்த கதையில் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படியே போயிடக்கூடாது, அப்படி தானே? நம்ம கதையை கேட்டுட்டு அதை நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி வாழ்ந்தாதான் நம்ம கேட்குறதுக்கே அர்த்தம் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வாரமும் ஒரு கதை கற்றுக்க போகிறோம். ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 4 மாடு இருந்துச்சு. எத்தனை மாடு இருந்துச்சு? 4 மாடு இருந்துச்சு. அந்த 4 மாடையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு மேய கூட்டிகிட்டு போவார். சரியா? எங்கே கூட்டிகிட்டு போவார்? நிறைய புல் இருக்க இடத்துக்கு மேய கூட்டிகிட்டு போவார். அழகழகான இடமா இருக்கும், அங்கெல்லாம் அந்த மாடு ஜாலியாக மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஒரு நாள் சிங்கம் பார்த்துச்சு. ஒரு சிங்கம் தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கு. இந்த 4 மாடு நல்லா கொழுன்னு அழகாக இருக்கே, இதை நம்ம எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு
பிளான் பண்ணி பக்கத்தில் போகுது. 4 மாடு பார்த்துருச்சு நம்மளை சாப்பிட்றதுக்கு ஒரு சிங்கம் வந்துட்டுருக்கு, இதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த 4 மாடு உஷாராகி அந்த சிங்கத்தை போட்டு அடின்னு அடித்து முட்டி எடுத்துருச்சு. சிங்கம் காட்டுக்குள்ளே ஓடியே போயிடுச்சு. திருப்பி காட்டுக்குள்ளே உட்காந்து சிங்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. என்ன நம்மளால் இந்த 4 மாடையும் அடிக்கவே முடியலையே, இந்த 4 மாடை எப்படியா சாப்பிட்றலான்னு பார்த்தா நம்மளால் சாப்பிட முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது நரி வருது, வந்து சொல்லுது, என்ன உன்னால் அந்த 4 மாடையும் சாப்பிட முடியலையா? அது எப்படி முடியும், அதுதான் 4 மாடு எப்போவுமே ஒன்றாவே இருக்கே, உன்னால் எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டுச்சு. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அதை ஃபாலோ பண்ணு, ஈஸியாக அந்த 4ஐயும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னிச்சு. என்ன ஐடியான்னு கேட்கும்போது, நான் அந்த 4 மாடையும் தனித்தனியாக பிரிச்சிடுறேன், அப்போ நீ போய் ஒரு மாடையாக சாப்பிட்ரு, அப்போ தான் உன்னால் சாப்பிட முடியும்னு சொல்லிடுச்சு. இந்த நரியும் போகுது, அந்த ஒரு மாடுகிட்ட போய் சொல்லுது, நீ என்ன எங்கள் புல்லை சாப்பிட்டுட்டு இருக்க, அங்கே அழகழகா பழங்கள்லாம் நிறைய காய்ச்சி தொங்குது, அதெல்லாம் போய் சாப்பிடாம இந்த பச்சை புல்லை போய் தின்னுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் அந்த அழகான இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு மாடை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போய் அங்கே சாப்பிட விட்டுருச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு மாடுகிட்டையும் போய் பேசி தனித்தனியாக கூட்டிகிட்டு போயிருச்சு. அப்போ அந்த சிங்கம் பார்த்துருச்சு, ஆஹா இவங்க தனித்தனியாக இருக்காங்க, இப்போதான் நம்மளால் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடையாக போய் கடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மாடை போய் சாப்பிடுது. விவசாயி யோசிக்கிறாரு, என்ன 4 மாடு இருந்துச்சு, இப்போ நமக்கு ஒரு மாடை காணுமே அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறம் சரின்னு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் சிங்கம் இன்னொரு மாடையும் சாப்பிட்றது. விவசாயிக்கு கஷ்டமாக போகுது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடையும் சாப்பிட்டு 4 மாடும் செத்து போயிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த 4 மாடும் ஒன்றா இருக்கும்போது அந்த சிங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் எப்போ அந்த 4 மாடும் தனித்தனியாக போச்சோ அப்போ அந்த சிங்கம் ஈஸியாக அந்த 4 மாடையும் ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. இன்றைக்கி நம்மளும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்கூலில், நம்ம வீட்டில் இருக்கும்போது, நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க யாராக இருந்தாலும் நம்ம யார் கூட ஐக்கியம் வச்சுருக்கணும் தெரியுமா? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க கூட நம்ம எப்பவும் ஐக்கியமாக இருக்கும்போது நம்மளே ஏசப்பாவை யாராலையும் பிரிக்க முடியாது. பிசாசு எப்படி கெச்சிக்கிற சிங்கம் மாதிரி எவனை விழுங்கலான்னு சுற்றிட்டு இருக்கான், அப்படி தானே உன்னையும் விழுங்கலான்னு தான் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க கூட எப்போவுமே இருந்தனா, நீ ஏதாவது தப்பு பண்ணும்போது அவங்க உனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க தப்பு பண்ணும்போது நீ உனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது சாத்தானால உங்களை ஜெயிக்கவே முடியாது. ஸோ எப்போவும் எப்படி இருக்கணும், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க கூட நீயும் இருக்கணும், எல்லாரும் ஐக்கியமாக இருந்து ஏசப்பாவை போச்சிட்டு இருக்கணும். ஓகே, நம்ம இன்னொரு நாள் இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய். பார்த்தீங்களா, கதை சூப்பராக இருந்தது இல்லை? அக்கா நல்லா கதை சொன்னாங்கல்ல, நல்ல கவனித்து பார்த்தீங்களா? சேர்ந்து இருக்கும் பொழுது சிங்கத்தால் அவங்கள மேற்கொள்ள முடியலை. சேர்ந்து இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் சேர்ந்து சிங்கத்தை எதிர்த்துட்டாங்க. ஆனால் அவங்க என்னைக்கு தனியாக போனாங்களோ அன்றைக்கு வாழ்க்கை முடிந்து போனது. குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, நீ சண்டே ஸ்கூலில் பிபிஎஸ்க்கு போகும்பொழுது அக்கா சொல்ல கதையை கேட்டு, அக்கா சொல்ல வசனத்தை கேட்டு, நான் ஏசப்ப பிள்ளையா வாழ்வேன் தீர்மானம் எடுக்கிறேன். வீட்டுக்கு வர்ற 1 நாள் 2 நாள் 3 நாள் புஷ் போச்சா? கவலைப்படாத, ஆண்டவர் பிள்ளைகளாக நீங்கள் சேர்ந்துருங்க. சேர்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தர் ஒரு விசுவாசத்தை ஒருத்தர் கட் பண்ணாலும் கம்மி பண்ணாலும் அடுத்தவங்க உற்சாகப்படுத்திடுவாங்க. அந்த விளக்கில் தீ எறியும்போது கவனிச்சிருக்கிறியா? தீ அப்படியே மங்கி எறியும் பொழுது அப்படியே தூண்டி விடுவாங்கல்ல. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுனால உன்னுடைய விசுவாசம் வளர முடியும். ஐக்கியத்தை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. கதையில் கேட்ட எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்த முயற்சிப்படுங்க. ஓகேயா? இப்போ நம்ம இந்த நாளுடைய கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். முடிய போதேன்னு உங்களுக்கும் கவலையாக இருக்குது, எங்களுக்கும் கவலையாக இருக்குது. ஆனால் என்ன செய்ய, முடிச்சாகணுமே. அதுக்கு முன்னால் லாஸ்ட்டாக என்னது, ஆக்டிவிட்டி டைம். உங்களுக்கு ஆக்டிவிட்டி டைம் ரொம்ப பிடிக்கும்ல? இப்போ ஆக்டிவிட்டி டைமுக்கு யார் வர போகிறாங்க தெரியுமா? நீங்களே பாருங்களேன். குட்டி பிள்ளைகள், இன்னைக்கு ஆக்டிவிட்டிக்கு யார் வந்திருக்கா? ஃப்ராங்க்லின் அண்ணனும் நம்ம வசந்தகுமாரனும் வந்திருக்கிறாங்க. இவங்க சொல்கிறவங்க நான் எம்எஸ்சி படிக்கிறேன், இவங்க சொல்கிறாங்க நான் எம்ஏ படிக்கிறேன். இவங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க பார்த்துருவோமா? அண்ணே, இந்த கயிறு இருக்குல்ல, அத்து எனக்கு கொடுங்களேன். எனக்கு துணி ஆக்கணும், கொஞ்சம் அத்து கொடுங்களேன். அதை என்னென்ன சின்ன வேலையாக தரீங்க? எப்போ உன் கை பிஞ்சிடாமே. நீ எம்ஏ இங்கிலீஷ் தான், இப்போ எம்ஏ இங்கிலீஷ் இல்லை, இப்போ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். அண்ணே நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தானே? உங்களுக்கு ரொம்ப பலசாலியா? சரி, இப்போ இதில் ஒரு 3 கயிறு தான் இருக்குது. டப்புன்னு அத்துடலாம், அப்படி தானே? நீங்கள் அத்து காட்டுங்களேன் எனக்கு. என்ன கை பிஞ்சிடாம கொடுங்க 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 கொடுங்க. இவங்க 2 பேரும் இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்கள். இவங்க 2 பேரும் உயிரை கொடுத்து முயற்சி பண்ணாங்க. முடியல, முடியவே முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ இதில் 3 கயிறு இருக்குல்ல, நான் ஒரு கயிறை எடுத்து ஃப்ராங்க்லின் நான் கையில் கொடுத்துறேன். அண்ணே கொஞ்சம் வச்சுருங்க கையில். அண்ணே இது நீங்கள் வச்சுருக்கீங்களா?
இப்போ இந்த கயிறு அத்து பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ இந்த 3 கயிறு சேர்ந்து இருக்கும் பொழுது முப்பரி நூல் அறுக்க முடியாது. பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணீங்க, நீங்களும் முயற்சி பண்ணீங்க, ஆனால் முடியலை. ஆனால் அது தனியாக போகும்பொழுது அறுந்துடும். ஆண்டோட பிள்ளைகள் இப்படி தான், தனியாக போகும்பொழுது பிசாசு அவங்களை அறுத்து துண்டாக்கிடுவோம் ஏசப்பா விட்டு. அதனால் என்றைக்குமே நம்ம நினைச்சக்கூடாது, இணைந்து இருக்கணும், ஐக்கியத்தோடு இருக்கணும். ஓகேயா? பிள்ளைக்கு பாய் சொல்லிடுவோமா? பாய். ஹலோ குட்டி பிள்ளைகள், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆக்டிவிட்டி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நூல் எடுத்து பாருங்கள், இல்லை 4 எடுத்து பாருங்கள், கயிறு எடுத்து பாருங்கள். ட்ரை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் ஒரு நூலை அந்த டக்குன்னு அத்துடலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்தாங்க, நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டவர் பிள்ளைகள் கூடி இருக்கணும். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஐக்கியம் யார்கிட்ட இருக்கணும்? ஆண்டோட பிள்ளைகளோடு இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளை. அப்போ மற்றவங்க பழகக்கூடாத, பேசு, பழகு. எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் கூட இருப்பாங்க. ஆனால் உன்னுடைய நெருங்கிய நட்பு யார் கூட இருக்கணும்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு மாத்திரம் இருக்கணும். சுவாமிக்கு 3 பேர் சீசன் நெருக்கமாக இருந்தாங்கல்ல, அதே போல் உனக்கு நெருக்கமான நண்பன் யார்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளையா? ஆண்டவரை பற்றி பேசுகிற பிள்ளையா? உங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளையா? வசனத்தை அறிந்த பையனா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளை தானே? அப்படின்னா வாழ்க்கை நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். ஐக்கியத்தை ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது. ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னல, நம்ம என்ன பண்ணணும்? இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடத்தை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த முயற்சிக்கணும். சும்மா கேட்டோம், டைம் பாஸிங், பாட்டு கேட்டேன், வசனம் கேட்டேன், ஆக்டிவிட்டி பார்த்தேன், அதுக்கு நீங்கள் வரல. குட்டி பிள்ளைகளா, இது உங்கள் வாழ்க்கையை தொடுகிற ஒரு நிகழ்ச்சி. ஏற்கனவே சொன்னல, JAM, ஜீசஸ் அண்ட் மீ, நானும் இயேசுவும், இயேசுவோட இணைக்கிற ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி உங்களை இயேசுவோட இணைச்சிச்சா? அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்து பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸு, நெருங்கிய சொந்தங்கள், நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக இருப்பாங்க. அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்களா? தீர்மானம் எடுக்கிறீங்க தானே? வெரி குட். இப்போ அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கொஸ்டின் டைம். வாரம் கேட்பேன்ல, கேட்ட உடனே கீழே ஒரு நம்பர் தெரிஞ்சு பாருங்கள். அந்த நம்பருக்கு டக்கு நீங்கள் SMS அனுப்பிடணும். ஓகேயா? உடனடியாக நீங்கள் SMS அனுப்பினீங்கன்னா அந்த மெசேஜ் நம்ம ஜபாக்காட்ட வரும். ஜபாக்கா அதை எழுதிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு பரிசு காத்துட்டு இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்கிறீங்க. ஒரு மொபைல் நான் பண்ணுறதுக்கு பரவாயில்லை, ஒரே நம்ம 4 பேர் அனுப்பலாம். உங்களுடைய பெயர் வந்து கிடைச்ச உடனே நாங்கள் பதிவு செஞ்சுருவோம். இந்த பதிலை நீங்கள் உடனடியாக எழுதணும். ஓகேயா? குட்டி பிள்ளைகள், என்ன கேள்வி என்ன தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த பேர் அந்த 3 பேருக்கும் நேபுகாத்நேச்சர் வச்சது. அவங்களுக்கு ஒரு ஒரிஜினல் யூத பெயர் இருந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தானியேலுங்கிறது ஒரிஜினல் பேர், அவர் பேர் மாற்றப்பட்டது. அதுபோல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கும் ஒரு மூல பெயர், யூத பெயர் இருந்தது. அந்த பேர் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்கள் சூப்பர் பிள்ளைகள். 3 பேர் தெரியாட்டா பரவாயில்ல, 2 பேர் தெரிஞ்சால் பரவாயில்ல, டைப் படிக்கலாம், உடனே அனுப்பிடலாம். டைப் படித்து அனுப்பிடுவீங்களா? இந்த இடம் கொஞ்சம் கடினமான கேள்வி தான், ஆனாலும் நீங்கள் சூப்பர் பிள்ளைகள். அழகாக சொல்லுவீங்கல்ல, உடனடியாக எடுங்க, டைப் பண்ணுங்கள், இமீடியட் SMS பண்ணுங்கள், கீழே நம்பர் தெரியுது உங்களுக்காக. பார்த்துட்டிங்களா? வெரி குட். இன்றைய நிகழ்ச்சி இன்னோடு கூட நம்ம நிறைவு செய்ய போகிறோம். மீண்டும் ஒரு அட்டகாசமான சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்களே சந்திக்கிறேன். அதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்ல. ஜெபம் பண்ணி ஆரம்பித்து ஜெபம் பண்ணி முடிக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? கை கூப்புங்க, கண்ணை போடுங்க, நான் சொல்லிச்ச கூட சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் ஒவ்வொரு பகுதி மூலமாகவும் எங்களோடு பேசுனீங்க. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள, நட்பு வைக்க, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தவறான நண்பர்களை என் வாழ்க்கையிலேருந்து நான் நீக்கி விடுறேன். அவங்ககிட்ட தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிள்ளைகளா, வசனம் படிக்கிறது, கதை கேட்கறது எல்லாம் டைம் பாஸிங் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும். வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்த நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் பெரிய உயர்ச்சி அடைய முடியும். மீண்டும் ஒரு சூப்பரான, அட்டகாசமான, பயங்கரமான, வித்தியாசமான, ஒரு அருமையான சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் உங்களையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி
சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி. கை பிஞ்சிராம நீ எங்க எம்ஏ இங்கிலீஷ் தான் எம்ஏ